சிவகங்கை எம்பி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தன்னை வேட்பாளராக அறிவிக்காததால் ஆத்திரமடைந்த சுதர்சன நாச்சியப்பன் இதுகுறித்து பத்திரிகையாளர்களிடம் தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்தார். இந்நிலையில் தலைமையிடம் அவரை சமாதானப்படுத்திய நிலையில் காரைக்குடியில் உள்ள ப. சிதம்பரத்தின் அலுவலகத்திற்கு வந்த சுதர்சன நாச்சியப்பன் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்காக காத்திருந்தார். 30 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்த நிலையில் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் வந்தபோது அவருக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். வெவ்வேறு கருத்துக்களை வெளியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்புவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஊழியர் கூட்டம், செயல்வீரருடைய கூட்டம் இங்கே நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். முழுமையான ஆதரவு, முழுமையான வெற்றியினை இங்கே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே கைச்சின்ன வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நம் முன்னாலே இருக்க வேண்டும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.